இயேசுவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். மீண்டுமாக துளிர்க்கும் வசனம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். மற்றும் ஒரு நல்ல செய்தியோடு உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இந்த நாளுடைய செய்தியின் தலைப்பு, இது முடிவல்ல, தொடக்கம், புது தொடக்கம். அதாவது இயேசு கிறிஸ்துவின் பாடு, மரணம், அது சீஷர்களுக்கு கண்டிப்பாக ஒரு பெரிய கலக்கம் கொடுத்துருக்கோம். ஏன்னா அவங்க அவருடைய சொந்த வீடுகள், குடும்பங்கள், அவருடைய தொழில் எல்லாவற்றையும் விட்டுட்டு ஒரு 3 வருஷமாக அவரையே நம்பி, அவருடைய அற்புதங்களை பார்த்து, அவருடைய வல்லமையான பிரசங்கங்களை கேட்டு, அவரோடே கூடவே இருந்து ஒரு வெற்றியின் கூட்டமாக அவர் பின்னாடி போயிட்டே இருந்திருக்கிறாங்க. ஆனால் திடீரென்று அவள் அப்படி ஒரு சுவிசேஷ பயணம் மாதிரி ஊர்லேருந்து எருசலேமுக்கு வந்த டைமில் அவங்கள பொறுத்தளவில் திடீரென்று நடந்த ஒரு நிகழ்வாக இயேசுவின் மரணம் அமைஞ்சது. அதுவுமே ஒரு அநியாயமாக, அவர் எந்த தப்பும் பண்ணலை, ஆனால் அநியாயமாக யாரும் அவருக்கு உதவி செய்வதற்கு ஆள் இல்லாத மாதிரி எல்லாமே தோல்வியில் முடிந்தது போன்ற ஒரு தோற்றத்தை அவர்களுக்கு கொடுத்துருக்கும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா அவர்கள் எல்லாரும் பயந்து போய் அடைத்து கொண்டு உள்ளே கிடக்குறாங்க, ஒரு துக்கத்தில் இருக்கிறாங்க, ஒரு பயத்தில் இருக்கிறாங்க, கலக்கத்தில் இருக்கிறாங்க. அது ஒரு முடிவாக அவர்களுக்கு அன்றைக்கு தோன்றி இருக்கும். ஆனால் அது முடிவல்ல, ஒரு புது துவக்கம் என்பது அவர்களுக்கு அந்த 3ஆவது நாள் தான் தெரிஞ்சிருக்கு. அதுக்கு பிறகு தான் அவங்க அதை கொஞ்சம் கொஞ்சமாக புரிய ஆரம்பித்தாங்க. இன்றைக்கு அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமையும், அந்த உயிர்த்தெழுதலினால் நமக்கு கிடைக்கும் பலன்களையும் பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஏன்னா இயேசுவின் மரணத்தினாலே, அவருடைய இரத்த சிந்துதலினாலே நமக்கு பாவ மன்னிப்பு உண்டாகுது. அவருடைய மரணத்தை குறித்து நம்ம ரொம்ப தியானிக்கிறோம். ஆனால் அவருடைய உயிர்த்தெழுதலை குறித்து நாம் தியானிக்க வேண்டும் என்று எனக்கு தோன்றினதுனால அதை குறித்து சில காரியங்களை நான் உங்களோட இன்றைக்கி பேசலான்னு நினைக்கிறேன். ஏன்னா அவருடைய உயிர்த்தெழுதல் ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு நிகழ்வு. ஆனால் இது உண்மையாகவே சரித்திரபூர்வமாக நடந்த ஒரு நிகழ்வு. இது ஏதோ ஒரு கதை அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டு பழகிட்டோம். ஆனால் இது உண்மையாகவே நடந்த ஒரு நிகழ்ச்சி. இது சிலர் உண்மையாகவே பார்த்தாங்க, சீஷர்கள் பார்த்தாங்க. இது வேதத்திலே குறிக்கப்பட்டிருக்கிறது, பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது பார்த்தவங்களுடைய அக்கௌண்ட் இருக்குது, அவருடைய வாழ்க்கையின் மாற்றம் இருக்குது. இப்போ யாரெல்லாம் அதை பார்த்தாங்க அப்படிங்கிறது நம்ம வேதத்தில் கொடுத்துருக்கிற சில நிகழ்ச்சிகளை நான் இன்றைக்கு சொல்லலான்னு நினைக்கிறேன். மார்க் 16ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில், வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே இயேசு எழுந்திருந்த பின்பு மகதலேனா மரியாளுக்கு முதல் தரிசனமானார். இப்போ இந்த வசனத்தில் மகதலேனா மரியாள் முதலாக இயேசுவை, உயிர்த்தெழுந்த இயேசுவை பார்த்தா அப்படின்னு பார்க்குறோம். அவள் ஒரு மரித்து போன ஒரு சரீரத்துக்கு கொடுக்க வேண்டிய மரியாதைக்காக அவளுடைய சில கந்த வர்க்கங்களெல்லாம் ஆயத்தம் பண்ணிட்டு போன ஸ்திரீகளோடு போகிறா. அவங்களெல்லாம் திரும்பி வந்தால் கூட இவ திரும்பி போகலை, அங்கேயே இருக்கிறா. அப்போது அவள் ஆண்டவரை தரிசிக்கிறா. முதலாக அவளுக்கு அந்த ஆண்டவருடைய தரிசனம், உயிர்த்தெழுந்த பின்பு அவளுக்கு தரிசனம் கிடைக்குது. அது காலையில் நடந்திருக்கு. மதியானம் போல் அவங்க டெசிஷரில் 2 பேர் எருசலேம்லேருந்து எம்மாவுங்கிற இடத்துக்கு போகிறாங்க. போகும்போது அவங்க சோகமாக பேசிக்கிட்டே நடந்து போகிறாங்க. இயேசுவானவரும் அவர்களோட சேர்ந்து கூட நடந்து போகிறாரு. அவர்களுக்கு அவர் யாருன்னு தெரில. ஆனால் அவர் எப்படி கிறிஸ்துவானவர் மரிக்கணும், உயிரோடு எழும்பணும் அப்படிங்கிற காரியங்களை வேதத்திலேருந்து அவர்களுக்கு விளக்கிக்கிட்டே போகிறாரு. அவங்க வர வேண்டிய இடம் வந்தோடனே இவர் அப்புறம் போகிறது போல் காண்பித்தார். ஆனால் சீஷர்கள் கூப்பிட்றாங்க, எங்களோட தங்குங்கன்னு. அவள் உள்ளே அவர்கள் சாப்பிட ஆகாரம் வச்சப்ப அதை எடுத்து ஆசீர்வதிக்கும் போது அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டு இது இயேசு என்று அறிகிறார்கள். அவர்கள் அறிந்த உடனே அந்த இடத்த விட்டு மறந்துடுறாரு. இது 2வது குறிக்கப்பட்டிருக்கிற ஒரு காரியம். லூக்கா 24ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலேருந்து அந்த பகுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. 3வது ஒரு காரியம் பார்த்திங்கன்னா, இவர்கள் திரும்ப ஓடி வர்றாங்க. நைட்டு போய் அங்கே ஈவினிங் போய் அவங்க எம்மாவுன்ற இடத்துல போயிட்டு இயேசு வந்தார், அவங்கள தரிசித்தாங்கன்னு தெரிஞ்சவுடனே அதே நேரத்தில் அங்கேருந்து திரும்ப ஓடி இங்கே சீஷர்கள் கூடியிருக்கிற இடத்துக்கு வர்றாங்க. அவங்ககிட்ட பகிர்ந்து கொண்டு இருக்கும்போதே லூக்கா 24ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம், இவைகளை குறித்து அவர்கள் பேசி கொண்டு இருக்கையில்
இயேசு தாமே அவள் நடுவில் நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். இப்போ அவங்க சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே அவங்க நடுவில் இயேசு வந்துடுறாரு, அவளுக்கு சமாதானம் என்கிறார். 4வது ஒரு காரியம், தோமா இருக்கும்போது முதல்ல ஆண்டவர் வரும்போது அந்த இடத்துல தோமா இல்லை. யோவான் 20ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில், மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு அவருடைய சீஷர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள், தோமாவும் அவர்களுடனே கூட இருந்தான், கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது. அப்பொழுது இயேசு நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். இயேசு உயிரோடு எழுந்தது ஒரு ஞாயிற்றுக்கிழமைனா, அடுத்த ஞாயிற்றுக்கிழமை கதவு பூட்டிட்டு எல்லாரும் உள்ளே இருக்கும்போது இயேசு உள்ளே வர்றாரு. அப்போ தோமாவும் இருக்கிறான். அப்போ தோமா இருக்கும்போது அவர் கொடுக்குற ஒரு தரிசனம் அங்கே. அடுத்து நமக்கு தெரியும், யோவான் 21ஆம் அதிகாரத்தில் கலிலேயா கடற்கரையில் சீஷர்கள் பேதுருவும் சீஷர்களும் மீன் பிடிக்க போகிறோன்னு போகும்போது மீன் ஒன்றும் கிடைக்கல. இவர் கரையில் இருந்து அவங்களுக்கு சொல்கிறாரு, நீங்கள் அடுத்த பக்கம் போடுங்க வலையை அப்படிங்கிறாங்க. சொன்ன உடனே அவங்க கீழ்ப்படிந்த போது வலையில் அவங்களுக்கு மீன் கிடைக்குது. அவங்க கரைக்கு வரும்போது அவர்களுக்கு ஆகாரம் ரெடி பண்ணி வச்சுருக்கிறாரு. தணலிலே சுடப்பட்ட அப்பமும் பொரித்த மீனும் வச்சுருக்கிறாரு. அவங்க வாங்க சாப்பிடுங்கன்னு சொல்லி அதுக்கு பிறகு அந்த நிகழ்ச்சி நமக்கு தெரியும். இப்போ இது 5 காரியத்தை சுவிசேஷங்களில் நம்ம பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தில் பவுல் சில சரித்திரபூர்வமாக இயேசுவானவர் யார் யாருக்கு தரிசனமானார் உயிர்த்தெழுந்த பின்பு அப்படிங்கிறத குறிப்பிடுறாரு. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் 4ஆம் வசனத்திலிருந்தே வாசிக்கிறேன். அவர் அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்து கேபாவுக்கும் பின்பு 12 தரிசனமானார். பேதுருவுக்கு முதல்ல தரிசனமானார்னு போடுறாரு. இது இன்னொரு இன்சிடென்ட்னு நான் நினைக்கிறேன். அதன் பின்பு அவர் 500 பேருக்கு அதிகமான சகோதரருக்கும் ஒரே வேளையில் தரிசனமானார். இது ஒரு சரித்திரபூர்வமான உண்மை. அவர்களில் அநேகர் இந்நாள் வரைக்கும் இருக்கிறார்கள், சிலர் மாத்திரம் நித்திரை அடைந்தார்கள். அப்போது 500 பேருக்கு ஒரே நேரத்தில் தரிசனமாக இருக்கிறாரு. இங்கே அது எழுதப்பட்டிருக்கிறது இந்த 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனத்தில், பின்பு யாக்கோபுக்கும் அதன் பின்பு அப்போஸ்தலர் எல்லாருக்கும் தரிசனமானார். இது ஒரு நிகழ்ச்சி. 8ஆம் வசனத்தில், எல்லாருக்கும் பின்பு அகால பிறவி போன்ற எனக்கும் தரிசனமானார். அப்போ நானும் பார்த்தேன். இப்போது இத்தனை காரியங்கள் நம்ம வேதத்தில் குறிக்கப்பட்டிருக்கிறது. உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை தரிசித்தவர்கள், நேரடியாக பார்த்தவர்கள் பற்றி எழுதப்பட்டிருக்கிறது. இப்போது இது சரித்திரபூர்வமாக நடந்த ஒரு உண்மை, கட்டுக்கதையல்ல. இது உண்மையாக நடந்த ஒரு நிகழ்வு. ஏனென்றால் இந்த நிகழ்வுக்கு பிறகு பல மாற்றங்கள் சீஷருடைய வாழ்க்கையில் காணப்பட்டது. அவருடைய வாழ்க்கையில் அதுக்கு பிறகு பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்ட காரியம்லாம் இருக்குது. இப்போது இந்த உயிர்த்தெழுதல் என்பது மிகவும் முக்கியமான ஒரு காரியம். இப்போ இந்த உயிர்த்தெழுதல் நடக்கலைன்னா என்ன ஆகும்? ஆண்டவர் நமக்காக மரித்துட்டாரு, பாவங்களுக்கான பரிகாரம் செலுத்தப்பட்டாயிற்று. ஆனால் ஏன் உயிர்த்தெழுதல்? இந்த உயிர்த்தெழுதல் இல்லைன்னா என்ன அப்படின்றதுக்கு சில வசனங்களை நம்ம பார்ப்போம். கிறிஸ்து உலாவிட்டால் அப்படிங்கும்போது முதல்ல நம்முடைய விசுவாசம் வீண். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் அதே அதிகாரத்தில் 14ஆம் வசனத்தில், கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால் எங்கள் பிரசங்கமும் விருதா, உங்கள் விசுவாசமும் விருதா. அப்போ நம்ம விசுவாசிக்கிறதே ஒரு வேஸ்ட்டு. விருதானா வேஸ்ட்டு, யூஸ்லெஸ். இப்போது நம்ம விசுவாசிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை, அதில் பிடித்து கொள்வதற்கு எதுவுமே இல்லை. அவர் வந்தார், பாவங்களுக்காக மரித்தார், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. நமக்கு அதில் எந்த ஒரு நம்பிக்கை வைப்பதற்கு ஒன்றுமே இல்லை. அப்போ அவர் உயிர்த்தெழவிட்டால் நம்முடைய விசுவாசம் வீண் அப்படிங்கிறது முதல் காரியம். 2வது, அவர் எழவிட்டால் சீஷர்கள் அவர் உயிர்த்தெழுந்து விட்டார் என்று பொய் சாட்சி சொல்கிறார்கள் என்று அர்த்தம். அடுத்த வசனத்தை வாசிக்கிறேன். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் தேவன் எழுப்பாத கிறிஸ்துவை அவர் எழுப்பினார் என்று நாங்கள் தேவனை குறித்து சாட்சி சொன்னதினாலே தேவனுக்காக பொய் சாட்சி சொல்லுகிறவர்களாகவும் காணப்படுவோமே. இவர் தன்னையே எழுதுறாரு. எப்படி? கிறிஸ்துவை அவர் எழுப்பினார் என்று நாங்கள் தேவனை குறித்து சாட்சி சொன்னதுனாலே தேவனுக்காக பொய் சாட்சி. அப்போ தேவனுக்கு சப்போர்ட் பண்ணுறோன்னு பொய் சாட்சி சொன்னதாயிரும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் அடுத்த வசனம், கிறிஸ்துவும் எழுந்திருக்கவில்லை. அப்போது இயேசு உயிர்த்தெழுந்தார், அது உண்மை. அதனால்தான் மரித்தோரும் உயிர்த்தெழுவாங்க அப்படிங்கிறதுக்கு இவர் இப்படி சொல்கிறாரு. நாங்கள் அது கிறிஸ்துவுக்காக தேவனுக்காக பொய் சொல்கிறவர்களாக இருப்போம். அடுத்தது, கிறிஸ்து உயிர்த்தெழாவிட்டால் நாம் பாவங்களிலே இருப்போம். அதுக்குரிய வசனம் அடுத்த வசனம் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம்,
கிறிஸ்து எழுந்திராவிட்டால் உங்கள் விசுவாசம் வீணாயிருக்கும், நீங்கள் இன்னும் உங்கள் பாவங்களில் இருப்பீர்கள். இப்போ பாவங்களுக்காக பரிகாரம் செலுத்தப்பட்டாயிற்று. அப்போ அந்த பாவங்களிலிருந்து விடுதலையும் வெற்றியும் ஒரு வல்லமையுள்ள வாழ்வும் இல்லை. ஏன்னா அவர் எழலைன்னா அந்த வல்லமை இல்லாமல் நம்மளால் வாழ முடியாது. இப்போ அதனால தான் ஏற்கனவே சொன்ன மாதிரி விசுவாசம் வீண்னு சொன்னார். இப்போ நீங்கள் பாவங்களிலே நிலைத்திருப்பீர்கள். பாவங்கள்லேருந்து வெளியே வர்றதுக்கு ஒன்றுமே கிடையாது, நம்ம வர முடியாது. அடுத்தது 4வது காரியம், மரித்தவர்களுக்கு நம்பிக்கை இல்லை. அப்போ கிறிஸ்துவை விசுவாசித்து மரித்தவங்களுக்கு நம்பிக்கையே இல்லை. ஏன்னா இயேசு உயிர்த்தெழலை. அப்போ நமக்கும் உயிர்த்தெழுதல் இல்லை அப்படிங்கிறது தானே. ஏன்னா வாசிக்கிறேன், 18ஆம் வசனத்துலேருந்து வாசிக்கிறேன். கிறிஸ்துக்குள் நித்திரை அடைந்தவர்களும் கெட்டு இருப்பார்களே. இப்போ கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை வைத்து மரித்து போனவர்களுக்கும் ஒரு ஹோப் இல்லை. அவங்க அவ்வளோதான், அதோட அவங்களுக்கும் எல்லார போல ஒரு முடிவு தான். 19ஆம் வசனம், இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாய் இருப்போம். கிறிஸ்துவோ மரித்தோரிலிருந்து எழுந்து நித்திரை அடைந்தவர்களின் முதற் பலன் ஆனார். இப்போது இந்த உலகத்தின் வாழ்கிற வாழ்க்கைக்காக மட்டும் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கையாக இருந்தால் நம்ம எல்லாரை பார்க்கிலும் பரிதபிக்கப்பட்டவர்களாக இருப்போம். ஏன்னா இந்த உலகத்தோடு முடிந்து போயிடுறதல்ல வாழ்க்கை. நித்தியமான வாழ்க்கைக்கு ஒரு நம்பிக்கை இல்லாமல் போயிடும் இயேசு உயிர்த்தெழுதலைன்னா. ஏன்னா அவர் ஏற்கனவே மரித்தோர்லேருந்து எழுந்து நித்திரை அடைந்தவர்களின் முதல் பலனாக அவர் எழும்பி காட்டியிருக்கிறார். அப்போ எல்லாரும் கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் எல்லாரும் அவருக்கு பிறகு உயிரோடு எழும்புவார்கள் என்ற நம்பிக்கை நமக்கு இருக்குது. இப்போது கிறிஸ்து உயிர்த்தெழாவிட்டால் அப்படின்னு சில காரியங்களை பார்த்தோம். இப்போது கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததினால் நமக்கு வருகிற பலன் என்ன அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். இதுவும் சில காரியங்கள் வேதத்தில் இருக்குது. ஏன்னா இதெல்லாம் முக்கியமான காரியங்கள். இவற்றை நாம் அறிந்து கொள்வது அவசியம். அதாவது முதல் காரியம், தேவகுமாரன் என்று பலமாய் நிரூபிக்கப்பட்டார். இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்ததினாலே அவர் தேவகுமாரன் என்று நிரூபிக்கப்பட்டார். இல்லைன்னா அவர் ஏதோ ஒரு தீர்க்கதரிசி, நல்ல ஒரு நபர், அவர் மக்களுடைய பாவங்களுக்காக இல்லை அவர் மரித்தார், அவ்வளோதான். பாவங்களுக்காக மரித்தான்னு கூட சொல்ல முடியாது, ஏன்னா அதில் நிரூபிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் அவர் உயிரோடு எழும்பினதுனாலே தேவகுமாரன் என்று நிரூபிக்கப்பட்டாராம். ரோமர் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியில் பிறந்தவரும் பரிசுத்த ஆவியின்படி தேவனுடைய சுதன் என்று மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்ததினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரனுமாய் இருக்கிறார். அவர் தேவகுமாரன் என்பது எப்படி நிரூபிக்கப்பட்டது? மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்ததினாலே. இதுவரைக்கும் அப்படி யாரும் வந்ததில்லை. இப்போ இவர் உயிரோடு எழும்பி இருக்கிறார், அதனால் இவர் தேவகுமாரன் என்பதை நிரூபிக்கப்பட்டது அவருடைய உயிர்த்தெழுதலினாலே. இப்போது முதலாவது உயிர்த்தெழுதல் அவர் தேவனுடைய குமாரன் என்று நிரூபித்தது. 2வது காரியம், உயிர்த்தெழுதல் நமக்கு ரட்சிப்பை கொடுத்தது. உயிர்த்தெழுதல் இல்லைன்னா ரட்சிப்பு நமக்கு வர்றதுக்கு வாய்ப்பில்லை. மரித்தார், சரி, அதோடு அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அடுத்து நமக்கு அதில் வெற்றியாய் வாழ்வதற்கு ஒன்றுமே இல்லையே. ஆனால் நம்ம இப்போ வெற்றியாக வாழ முடியும். நமக்கு ரட்சிப்பு என்பது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். அதற்கு ஒப்பனையான ஞான ஸ்நானமானது மாம்ச அழுக்கை நீக்குதலாய் இராமல் தேவனை பற்றும் நல் மனசாட்சியின் உடன்படிக்கையாக இருந்து இப்பொழுது நம்மையும் இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலினால் ரட்சிக்கிறது. இப்போ இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்ததினாலே நாம் ரட்சிக்கப்படுகிறோம் என்பதும் நமக்கு தெரிந்திருக்க வேண்டும். நம்ம பாவங்களுக்காக இயேசு கிறிஸ்து மரித்தது உண்மை. அவர் உயிரோடு எழுந்ததினாலே இப்போ நம்ம மறுபடியும் வெற்றிகரமாக பாவங்களிலிருந்து விடுதலை பெற்று ரட்சிக்கப்படுவது உண்மை. ரட்சிப்பு நமக்கு உயிர்த்தெழுதலினாலே, இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலினாலே நமக்கு கிடைக்கிறது. அடுத்து 3வது காரியம், நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்காக அவர் எழுப்பப்பட்டாராம், உயிரோடு எழுப்பப்பட்டார். ரோமர் 4ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம், அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார். அப்போ அவருடைய மரணம் என்ன காட்டுது? நம்முடைய பாவங்களுக்காக அவர் ஒப்பு கொடுக்கப்பட்டார். அதோடு முடிஞ்சிருந்ததுன்னா அதுதான் முடிவு அப்படின்னா நமக்கு வேற பாவங்களிலிருந்து விடுதலை வாழ்வதற்கு வழி இல்லை. ஆனால் இதில் நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார். இப்போ நம்ம நீதிமான்களை ஆகுவது எப்படி? அவருடைய உயிர்த்தெழுதலினாலே நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ தேவன் அவரை உயிரோடு எழுப்பினதினாலே நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம்.
4வது காரியம், உயிர்த்தெழுதலின் சாயலில் இணைக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய இமேஜ் அண்ட் லைக்னஸ், ஆண்டவரை போல தேவனை போல தான் நம்ம படைக்கப்பட்டோம். இப்போ அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயலில் அந்த இமேஜில் கூட நம்ம இணைக்கப்பட்டிருக்கிறோமா, சேர்க்கப்பட்டிருக்கிறோம். ரோமர் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களான ஆனால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். ஆங்கிலத்தில் வாசிக்கிறேன். For if we have been united together in the likeness of his death, certainly we also shall be in the likeness of his resurrection. அப்போ அவருடைய மரணத்தின் சாயலிலே நம்ம இணைக்கப்பட்டிருக்கோம். அவரோடு மரித்தோம் அப்படின்னு சொல்லி நிறைய இடத்துல பவுல் சொல்கிறாரு. அப்போ மரித்தோம்னா என்ன அர்த்தம்? நம்முடைய பாவங்களுக்கு நம்ம செத்துட்டோம். பாவங்கள் இருக்கிற இடத்துல நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது. அப்படியே பலனற்றவர்களாக, பாவங்களை செய்யக்கூடிய ஒரு திராணியற்றவர்களாக செத்து போய் மரித்து போய் இருக்கிறோம். அது அவருடைய மரணத்தின் சாயலில் இணைக்கப்பட்டது போல. ஏன்னா நம்ம அந்த பரிகாரத்தை, அந்த தண்டனையை நம்ம ஏற்றுக்கொண்டிருக்கணும். ஆனால் நமக்கு பதிலாக ஒருவர் மரித்தார். அவருக்குள் நாம் மரித்தோம் என்று எண்ணப்படுகிறோம். அதாவது அவருடைய மரணத்தின் சாயலில் இணைக்கப்பட்டிருக்கோம். அப்போ அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயலிலும் நாம் இணைக்கப்பட்டிருக்கிறோம். அவர் உயிரோடு எழும்பும்போது அதோடு நமக்கு பங்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அடுத்தது 5வது காரியம், நமக்கு ஜீவனுள்ள ஒரு நம்பிக்கை உண்டு. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததுமான சுதந்திரத்துக்கு ஏதுவான ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார். இந்த வசனம் ரொம்ப அருமையாக இருக்குது. இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே, அது முதல்ல இது எழுந்ததுனால தான் இதெல்லாம் கிடச்சிருக்கு. என்ன நமக்கு கிடச்சிருக்கு? அழியாததும் மாசற்றதும் வாடாததுமான சுதந்திரத்துக்கு ஏதுவான ஜீவனுள்ள நம்பிக்கை. ஒரு உயிருள்ள நம்பிக்கை நமக்கு இருக்குது. செத்த நம்பிக்கை இல்லை. இது சும்மா ஏதோ நம்புகிறோம், அது யூஸ்லெஸ், அப்படி கிடையாது. இது நமக்கு ஜீவனுள்ள நம்பிக்கை, அது உயிரோடு இருக்கிற நம்பிக்கை. அந்த நம்பிக்கை எப்படிப்பட்டது? அழியாததும் மாசற்றதும் வாடாததுமான சுதந்திரத்துக்குரிய நம்பிக்கை. அதாவது அந்த ஹோப் எப்படி இருக்குமா? நெவர் பெரிஷ், ஸ்பாயில் ஆர் ஃபேட் அப்படின்னு போட்டிருக்கு. அழிந்து ஒளிந்து அழுக்காகி போகாத, மாசற்ற, வாடாத, அழியாத சுதந்திரம் ஒன்று இருக்குது. அதை குறித்த ஜீவனுள்ள நம்பிக்கை எப்போ கிடச்சிருக்கு நமக்கு? அவர் உயிர் தெழுந்ததினாலே. இப்போ நமக்கு ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டு. அடுத்து 6வது காரியம், கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். யாரெல்லாம் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறாங்களோ அப்படின்னா என்ன அர்த்தம்? யாரெல்லாம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்களோ, சொந்த ரட்சகராக விசுவாசித்தார்களோ, என்றைக்கு அவர்கள் மறுபடியும் பிறந்தார்களோ அவர்களெல்லாம் கிறிஸ்துவுக்குள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 21லேருந்து 23 வரைக்கும் வாசிக்கிறேன். மனுஷனால் மரணம் உண்டானபடியால் மனுஷனால் மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் உண்டாயிற்று. ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அவனவன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். முதற்பலனானவர் கிறிஸ்து, பின்பு அவர் வருகையில் அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். இதில் இந்த வசனத்தில் அழகாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. மனுஷனாலே மரணம் உண்டாயிடுச்சு. மனுஷனாலேனா ஆதாம் என்கிற ஒருவனாலே, அவனுடைய மீறுதலினாலே மரணம் என்கிற ஒரு காரியம் உலகத்துக்குள்ளே வந்தது. மனுஷனால் மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் உண்டாயிட்டப்போ இந்த மனுஷன் யார்? இயேசு கிறிஸ்து என்னும் மனுஷனால் மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் உண்டாயிற்று. ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல, அங்கே ஆதாமுக்குள்னா ஆதாமில் வழியில் வந்த எல்லா மனுஷருக்கும் மரணம் வருகிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். கிறிஸ்துவுக்குள் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ, யாரெல்லாம் அதை நம்புகிறார்களோ, அவரை விசுவாசிக்கிறார்களோ, அவருக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அவனவன் தன் வரிசையில் உயிர்ப்பிக்கப்படுவான். முதற் பலனானவர் கிறிஸ்து. அப்போ ஃபஸ்ட்டு அவர் உயிர் தெழுந்துட்டாரு. அதனால் இப்போ அவருக்குள்ளே இருக்கிற எல்லாரும் உயிரோடு எழும்புவார்கள் என்கிற நம்பிக்கை நமக்கு உண்டு. அப்போது கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். இது உயிர்த்தெழுதலின் ஒரு முக்கியமான பலன். அடுத்து 7வது காரியம், வல்லமை நமக்கு உண்டு. தெர் இஸ் பவர் அவைலபிள். இது வரைக்கும் நமக்கு பாவங்களிலே இருந்து விடுதலை இயேசுவானவர் மரித்ததினாலே அப்படின்னு பார்க்குறோம். ஆனால் அந்த அந்த அதுக்குரிய வல்லமை உண்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்த பிறகுதான் அந்த வல்லமை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை பார்க்கக்கூடிய மனக்கண்கள் வேண்டும்னு சொல்லி தான் பவுல் ஜெபிக்கிறாரு. எபேசியர் 1 அதிகாரம் 19ஆம் வசனம், தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி
அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்தில் காண்பிக்கும் தம்முடைய மகா வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டுமென்று வேண்டிக் கொள்கிறேன். பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்றாராம். மனக்கண்களில் நம்ம இதை பார்ப்பதற்கு நமக்கு அந்த கண்கள் பிரகாசமடையணும். நம்ம இயற்கை கண்கள் அல்ல, மனதின் கண்கள். நம்ம யாரு, நமக்கு என்ன இருக்குன்னு பார்க்கறதுக்கு மனக்கண்களை பிரகாசிக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். பவுல் இந்த எபேசு திருச்சபைக்காக ஜெபிக்கிறாரு. அதில் என்ன சொல்கிறாரு? கிறிஸ்துவை மரித்தோர்லேருந்து எழுப்பி, முதல்ல இதே அவர் உயிர்த்தெழுந்தல் பற்றி தான் போடுறாரு. அந்த உயிர்த்தெழுதல் நடக்கும்போது என்ன நடந்துதான்? அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே, அங்கே ஒரு பெரிய வல்லமை நடந்திருக்கு. இயேசுவை உயிரோடு எழுப்புவதற்கு பிதாவானவர் பலத்த சத்துவத்தின் வல்லமையை பயன்படுத்தி இருக்கிறார். அந்த வல்லமையின்படி விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்தில் காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையின் மகத்துவம் இன்னதென்று நீங்கள் அறியும்படிக்கு. இப்போ அதே வல்லமை விசுவாசிக்கிறவர்களாகி நம்மிடத்திலும் செயல்படுது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். அதுக்கு தான் பிரகாசமுள்ள மனக்கண்கள். அவரை இயேசு உயிரோடு எழுப்பும்போது எவ்வளோ வல்லமை பிதா உருவாக்குனாரோ அதே வல்லமை இன்றைக்கும் நமக்குள்ளே இருக்குது. அது நமக்கும் கிடைக்கக்கூடிய நிலைமையில் இருக்குது, அவைலபிளாக இருக்குது. ஒரு இடத்துல வாங்க போகிறீங்க, அது காலி ஆயிடுச்சு, அப்போனா அது நமக்கு வாங்குறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் இது நமக்கு கிடைக்கக்கூடிய அளவுக்கு இருக்குது, இன்றைக்கு நமக்கு இருக்குது. அதை பார்க்கக்கூடிய கண்கள், இது இருக்குது, என்னுடையது, இந்த வல்லமை என்னுடையதுன்னு பார்க்கக்கூடிய கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறாரு. எபேசியர் 1:19, பிலிப்பியர் 3:10 இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கு அவருடைய மரணத்துக்கு ஒப்பான மரணத்துக்குள்ளாகி எப்படியாகிலும் நான் மரித்தோர்லேருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும் படிக்கும்னு அடுத்து போயிட்டே இருக்குது. ஆனால் முதல் பகுதி தான் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். இப்படியாக நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையும். அப்போ அந்த உயிர்த்தெழுதலில் இருக்கிற வல்லமை, உயிர்த்தெழுதலின் போது ஒரு பெரிய வல்லமை வெளிப்பட்டது. அந்த வல்லமையை அறிவதற்கு எனக்கு பலன், அந்த கிருபை வேணும் அப்படின்னு சொல்லி தான் ஜெபிக்கிறாரு. அதை குறித்து தான் அந்த பிலிப்பியர்லையும் பேசுகிறார். அப்போ அந்த வல்லமை நமக்கு இருக்குது. அது அவரை உயிரோடு எழுப்பிட்டு அதோட போயிடுச்சா, அவரோட முடிஞ்சு போயிடுச்சா? உங்களுக்கெல்லாம் அது கிடையாதுன்னு சொல்லலாம் ஆண்டவர். அதே வல்லமை விசுவாசிகளுக்குள்ளும் செயல்படுகிறது என்று தான் நம்ம பார்த்தோம். அடுத்து இன்னும் ஒரு முக்கியமான ஒரு காரியம், 8வது காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்போ இயேசுவானவர் உயிர்த்தெழுந்த பிறகு சீஷர்களெல்லாம் கூட்டிகிட்டு போய் அவர் மேலே ஏறி போகிறதுக்கு முன்னாடி ஒரு காரியத்தை சொல்கிறாரு. அது மத்தேயு கடைசி பகுதியிலே வருது, மார்க் கடைசி பகுதியிலே வருது. மார்க் 16ஆம் அதிகாரத்துலேருந்து 16ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துலேருந்து சில 18 வரைக்கும் நான் வாசிக்கிறேன். பின்பு அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். விசுவாசமுள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கேதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதியஸ்தர்கள் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள். இதே பகுதியை மத்தேயுவில் சொல்லும்போது அவங்கள கடைசியில் அவர் சொல்கிறது, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆகியால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி அப்படின்னு சொல்லுவார். அதே அந்த கட்டளையின் ஒரு பகுதி தான் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போது வானத்திலும் பூமியிலும் எல்லா அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த அதிகாரத்தை எல்லாத்தையும் அவர் வாங்கி உயிரோடு எழும்பிட்டாரு. அப்போ அவருக்கு அதிகாரம் இருக்குன்னா நீங்கள் புறப்பட்டு போங்கள், அந்த அதிகாரத்தில் நீங்கள் போங்க, நான் உங்களை அனுப்புகிறேன் அப்படின்னு சீஷர்களுக்கு சொல்கிறார். இப்போ அந்த அதிகாரம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. வல்லமை மட்டுமல்ல, அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்குது, பவர் இருக்குது, அதே நேரம் அதிகாரம் அத்தாரிட்டியும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்போ பவர்ங்கும் போது ஒரு நல்ல ஒரு பயில்வான் இருக்கிறாருன்னு வைங்க, அந்த பயில்வானால் நம்மளை தாக்க முடியும், நம்ம அவனுக்கு எதிர்த்து நிற்க முடியாது. அப்போ அவனுக்கு வல்லமை இருக்குது. ஆனால் அவனுக்கு ஒரு போலீஸ்க்கு இருக்கிற அதிகாரம் கிடையாது. அவனுக்கு ஒரு போலீஸாக இருந்தார்னா அந்த அதிகாரமும் அவருக்கு இருக்குது, வல்லமை இருக்குதுன்னு சொல்லலாம். ஒருவேளை அவன் சாதாரண ஒரு ரவுடியாக இருந்தான்னா அவனுக்கு யாரையினாலும் அடிப்பதற்கோ அவங்கள எதுவும் பண்ணுறதுக்கோ அவனுக்கு அதிகாரம் கிடையாது. இது ஒரு போலீஸ் அதிகாரிக்கு
அந்த அதிகாரமும் இருக்குது, அவருக்கு அந்த வல்லமையும், அவர் ட்ரெயின் பண்ணி அவர் ஃபிசிக்கலாக ஃபிட்டாகவும் இருக்கிறாரு. அப்போ அதிகாரமும் வல்லமையும் அவருக்கு இருக்கிற மாதிரி இன்றைக்கு நமக்கு அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால் நம்ம என்ன பண்ணோமா, விசுவாசிக்கிறவர்களாக நடக்கும் அடையாளங்களாவன அப்படின்னு போட்டு சில காரியங்களை கொடுக்குறாரு மார்க்கு. இயேசுவானவர் சொன்ன காரியத்தை எழுதுறாரு. என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள். இப்போ பிசாசு பார்த்து பயப்பட வேண்டியதில்லை. இயேசுவின் நாமத்தினாலே வெளியே போன்னு சொன்னால் போதும். ஏன்னா அந்த அதிகாரம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. நம்முடைய அதிகாரம் இல்லை, நம்முடைய அதிகாரம் அல்ல, இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம். அவர் உயிர்த்தெழுந்து பெற்றுக்கொண்ட அந்த அதிகாரத்தை நம்மோடு பகிர்ந்து கொள்கிறார். அதனால் நமக்கு அந்த அதிகாரம் இருக்குது. நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதியஸ்தல் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர் சுஸ்தமாவார்கள். இது எல்லாமே அவருடைய அதிகாரத்தினால் வந்த விளைவு. எப்படி நான் ஏற்கனவே சொன்னதில், ஒரு போலீஸ் அதிகாரி, காவல்துறை அதிகாரிக்கு அரசு அவருக்கு அதிகாரம் கொடுக்குது. அவருடைய சொந்த அதிகாரம் கிடையாது, அவருடைய பேரில் வச்சு அதிகாரம் கிடையாது, அந்த அரசு அவருக்கு அதிகாரம் கொடுக்குது. அது போலவே நமக்கு தேவன் கொடுக்குற அதிகாரம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு கிடைக்குது. அந்த அதிகாரத்தில் நம்ம சுகப்படுத்த முடியும், அந்த அதிகாரத்தில் பிசாசுகளை துரத்த முடியும், அந்த அதிகாரத்தில் நம்ம சாவுக்கு ஏதுவானதை தெரியாமல் குடிச்சிட்டா கூட, வேணும்னு குடிச்சிக்கிட்டு கிடக்கக்கூடாது. அதுக்காக ஒருவேளை நமக்கு தெரியாமல் எதையும் சாப்பிட்டுட்டாலும் அது நம்மை சேதப்படுத்தாது. இந்த அதிகாரம் நமக்கு இருக்கிறது. இப்போ இந்த உயிர்த்தெழுதலினாலே எத்தனை காரியங்களை நம்ம பார்த்துட்டோம் பார்த்தீங்களா. இந்த உயிர்த்தெழுதல் இல்லைன்னா நம்முடைய விசுவாசம் வீண்னு பார்த்தோம். நம்ம அவங்க அதை பற்றி பிரசங்கிக்கிறவர்கள பொய்யர்கள் அப்படின்னு பார்த்தோம். அடுத்தது விசுவாசிக்கிற, அதாவது உயிர்த்தெழுதல் இல்லைன்னா நமக்கு நம்பிக்கையே இல்லை அப்படின்னு பார்த்தோம். ஆனால் அடுத்து நிறைய அதுக்குரிய பலனை கூட பார்த்தோம். முதலாவது உயிர்த்தெழுதல் என்ன நமக்கு காண்பிக்கிறது, இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று நிரூபிக்கப்பட்டதை காமிக்கிறது. ரட்சிப்பு நமக்கு உறுதி செய்யப்பட்டது உயிர்த்தெழுதலினாலே நம்ம பார்த்தோம். ரெண்டாவது காரியம், நம்ம நீதிமான்களாக்கப்படுவதற்காக அவர் எழுப்பப்பட்டார். நம்முடைய பாவங்களுக்காக அவர் ஒப்பு கொடுக்கப்பட்டு மரணத்தை அடைந்தார். நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டார். அப்போ நாம் நீதிமான்கள் என்பது அவருடைய உயிர்த்தெழுதலின் பிறகு கிடைத்த ஒரு பலன். அடுத்தது, அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயலிலே நாம் இணைக்கப்பட்டிருப்போம். நமக்கு ஒரு ஜீவனுள்ள உயிருள்ள நம்பிக்கை, அழியாத மாசற்ற வாடாத ஒரு ஜீவனுள்ள நம்பிக்கை நமக்கு இருக்குது. எதனால்? உயிர்த்தெழுதலினாலே நமக்கு அந்த நம்பிக்கை இருக்குது. கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். யாரெல்லாம் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறாங்களோ அவங்கள எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். ஏன்னா ஒரு மனுஷனால் மரணம் வந்த மாதிரி, ஒரு மனுஷனால் கிறிஸ்து என்னும் ஒருவராலே, அவருடைய உயிர்த்தெழுதலினாலே எல்லாரும் அவருக்குள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். யாரெல்லாம் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறார்களோ அவர்களுக்கு அந்த மரணத்தின் மேல் அவர்கள் மேல் மரணத்துக்கு அதிகாரம் இல்லை. அடுத்தது, கிறிஸ்துவை உயிரோடு எழுப்பின அதே வல்லமை இன்றைக்கு நமக்குள்ளும் செயல்பட்டு கொண்டு இருக்கிறதுன்றதை மறந்து போயிடக்கூடாது. விசுவாசிகளுக்குள்ளே அதே வல்லமை செயல்படுகிறது. அப்போது நமக்கு எதிராக வரும் பிரச்சனைக்கு எதிராக நம்மளால் செயல்பட முடியும். வாயை திறந்து நம்ம விசுவாச வார்த்தைகளை பேச முடியும். நம்முடைய சரீரங்களிலே இருக்கிற வியாதிகளை அப்புறப்படுத்த முடியும். நம்முடைய குடும்பங்களிலே நமக்கு எதிராக வருகிற போராட்டங்களிலே நம்ம அதில் சமாதானத்தை பேச முடியும், விடுதலையை பேச முடியும். நம்முடைய குடும்பங்களிலே ஆசீர்வாதத்தை நம்ம பேச முடியும். ஏன்னா அந்த வல்லமை நமக்குள்ளே செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதிகாரமும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. சகல அதிகாரமும் நமக்கு இருக்குது. பிசாசின் மேலே, வியாதியின் மேலே, இந்த அதிகாரங்களெல்லாம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் ஏதோ ஒரு சாதாரண காரியம் இல்லை, அது ஏதோ ஒரு கட்டுக்கதை அல்ல, அது உண்மையாகவே சரித்திர பூர்வமாக நடந்தது அப்படின்னு பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு செயல். அந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட செயல் நடந்ததினாலே இது ஒரு முடிவாய் போகலை, அது ஒரு தொடக்கமாக அமைந்து, அந்த தொடக்கம் இயேசு கிறிஸ்துவை முதற் பலனாக கொண்டு அவருக்குள்ளே இருக்கிற எல்லாரும் அவர் என்னெல்லாம் பெற்றாரோ அதையெல்லாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு ஆசீர்வாதத்தை நமக்கு கொண்டு வந்திருக்கு. எவ்வளோ பெரிய ஒரு முக்கியமான காரியம் பாருங்கள். அவருடைய உயிர்த்தெழுதலை தொடர்ந்து நம்ம தியானிப்போம். இந்த வீடியோவை நீங்கள் திரும்ப பார்க்கலாம். ஏன்னா இதில் உள்ள கொடுக்கப்பட்டிருக்கிற முக்கியமான வசனங்களை நீங்கள் திரும்ப தியானிங்க. ஏன்னா இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் அவ்வளவு நமக்கு பலனை கொண்டு வந்திருக்கிறது, அவ்வளவு முக்கியமானது. ஆண்டவர் அப்படிப்பட்ட அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமையை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும், உங்களுடைய குடும்பங்களிலும்
உங்களுடைய பணிகளிலும் ஊழியங்களிலும் ஆண்டவர் பயன்படுத்துவார்ன்றதுல எந்த சந்தேகமும் இல்லை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.